அறிவு என்பது மனசோட சேர்ந்த ஒரு பகுதிதானான்னு நம்ம நேயர் ஒருவர் கேக்குற கேள்விக்கு நம்ம ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க. ஐயா ஒரு ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று கேட்டுக்கிறேங்க. ம். ஐயா, அடிமனதுல இருந்து எண்ணங்கள் வெளிப்பட்டுருதுங்க. சரி. வெளிப்பட்ட பின்னாடி அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. ம். தெரிஞ்ச பின்னாடி ம். அந்த தெரியும் பகுதிக்கு பேரு இந்த கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அதுக்கப்புறம் இப்ப இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, தாட் ம். அண்ட் திங்கிங் சொல்லி ரெண்டு. ம். தாட் தாமாக வருது. ம். இப்ப நான் நடந்து போயிட்டு இருக்கேன்னா ஒரு நண்பரை பாக்குறேன் எடுத்துக்காட்டுக்கு. ம். ஆமா, இவர் அங்கிட்டு ரோட்ல போறாரு, இவர் நம்ம கூட கிளாஸ்ல படிச்சவரு, அவரை பத்தின நினைவுகள்லாம் பின்னாடி வருதுங்க. ம். ஃபர்ஸ்ட் இவர் என் நண்பர், இவர் நம்ம கூட படிச்சவர்னு வருதுங்க. ம். அதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாவது அறிவுனா நம்மளுக்கு நல்லா தெரிந்து நம்ம தான் செய்யறோம்னு திங்க் பண்ணாதான் அறிவுன்னு சொல்லியிருக்கீங்க. ம். ஆனா நான் எந்த முயற்சியும் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காவே அவரை பத்தி தானாவே நினைவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ம். இப்ப இது என்னமா இல்ல அறிவு தான் திங்க் பண்ணுதாங்க அந்த இடத்துல? அதாவது ரெண்டும் கலந்து வருது, மிக்ஸ் பண்ணி வருது. நீங்க பாதி அது பாதி, தானா வர்றது பாதி, நீங்களா செய்யறது பாதினிட்டு வருது. சரிங்க ஐயா. இன்னொரு சந்தேகம்ங்க, தாட் அண்ட் திங்கிங் பிரிச்சிருக்கீங்க இல்லையா? தாட் தானா வருது, திங்கிங் நாமளா செய்யறதுன்றீங்க இல்லைங்க? ஆமா. அப்ப அந்த திங்கிங்ன்றது அறிவை குறிக்குதா இல்ல திங்கிங்னே ஒரு தனி பார்த்தாங்க? அதான் இப்ப எல்லாமே மனசோட சேர்ந்ததுதான், எல்லாமே மனசுதான். நீங்க திங்க் பண்றது எல்லாமே மனசுதான், தானா வர்ற அந்த பகுதி தான். அறிவுங்கிறது மனசு இல்லாம வேற ஏதோ நினைச்சிடக்கூடாது. அது அறிவும் மனசோட சேர்ந்ததுதான். அதுதாங்க கன்ஃபியூஷனா இருக்கு. அப்ப அறிவுன்றது மனசோட சேர்ந்த பகுதி தானாங்க? ஆமா 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 ஆமா. மொத்தத்துல நமக்கு என்னென்னலாம் தெரியுதோ அது எல்லாமே மனசுதான். அது எல்லாமே மனசு. புத்திங்கிறது நமக்கு தெரியாது. புத்தி தான் உண்மையான அறிவுங்கிறது, புத்தி தான். அது நமக்கு தெரியாமலேயே வேலை நடக்கும். நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா அது எல்லாம் அறிவு தான். உங்களுக்கு தெரியாமலே அது பாட்டுக்கு வேலை செய்யறதுதான் புத்தி. அதனால அது நம்ம அறியாம தான் நடக்கும். நான் என்ன செய்யணுமோ அது கரெக்டா செஞ்சிருவோம். அதனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மனசு போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆராய்ச்சி பண்றதெல்லாம் மனசுதான் ஐயா. இப்ப இப்ப இந்த ஒட்டுமொத்த விஷயமும் மனசுக்குள்ள நடக்குதுன்னு ஒரு சுருக்கமா எடுத்துக்கிறவாங்க. நானு அப்படி எடுத்துக்கிறேங்க. அப்படி எடுத்தேன்னா எனக்கு கொஸ்டினே வராம முடிஞ்சு போயிடுதுங்க. அவ்வளவுதான். இந்த அறிவு, திங்கிங் இதெல்லாம் எதையுமே பிரிக்காமங்க எல்லாம் மனசு எடுத்துக்கிறேன். மொத்தமா எல்லாமே மனசுல நடக்குது. அங்க வெளிப்படுற எல்லாமே மனசு. இதுல நானா முயற்சி பண்ணி எதை சிந்திச்சு புரிஞ்சு முடிவு எடுக்கிறனோ அது மட்டும்தான் அறிவு. அந்த நான் முயற்சி பண்ணா அது கூட நீங்களா செஞ்சீங்கன்னு சொன்னா அதுவும் கூட மனசுதான். நானா முயற்சி பண்ணி, ஆமா, முயற்சி பண்ணி நடந்தா அதுவும் மனசுதான். உங்களை அறியாம நடந்தாதான் அது அந்த புத்தி. அதான் புத்தி அங்க வேலை செய்யும். அது உங்களை அறியாம நடக்கணும். நீங்களா தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா அதுவும் கூட மனசுதான். மனசு. அப்ப அறிவுன்றதுக்கு நம்ம சிந்திச்சு புரிஞ்சுக்கிறோம்னு சொல்றோம்லங்க, புரிஞ்சு முடிவு எடுக்கும்னு. ஆமா, அது கூட மனசுதான். அப்ப இந்த ஒட்டு மொத்தமும் மனசுக்குள்ள நடக்குதுன்னு சுருக்கமா எடுத்துக்குவாங்க. ஆமா, ஒட்டுமொத்தம் அப்படி எடுத்துக்கிட்டேன்னா இப்ப என்னோட பங்கு என்னன்னு இருக்கீங்க? அப்ப நான் என்னோட பங்கு, என் கட்டுப்பாட்டுல உள்ள பங்கு எனக்கு உண்டானது என்ன அப்படின்னு கேள்வி வருதுங்க. உங்களோட பங்கு கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லை. நீங்க அது எல்லாம் அதுவா நடக்குது. நீங்க அந்த இதோட தான் நீங்க கலந்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். உங்க மனசு அதுவா ஃபங்க்ஷன் பண்ணுது. சரிங்க. புத்தியும் அதுவா தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. இதுல இருக்கிறதுல புத்தி செயல்பட்டுனா நல்லது. மனசு நான் தான் செய்வேன்னுட்டு சொல்லி முன்னால நின்று செஞ்சீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் நம்மள கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுரும். ஆனா இப்ப ஒரு யோசிச்சு ஒரு செயலை திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யணும், நான் தானேங்க யோசித்து அதுல அதான் மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குழப்பம் நமக்கு நாமள சரியா செஞ்சோமா தப்பா செஞ்சோமான்னு குழம்பிக்கிட்டு வாய்ப்பு இருக்கு. அந்த புத்தி அப்படி குழம்பாது.
புத்தி வந்து சரிங்க. அது தப்பு செஞ்சாலும் சரி, ரைட்டு செஞ்சாலும் சரி, அது பாட்டுக்கு செய்யும் முடிச்சிடும். அது வந்து அது பாட்டு செஞ்சு வேலை மட்டும் தாங்க நடக்கும். வேலையை மட்டும் செஞ்சுட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஐயா இன்னும் ஒரே ஒரு சந்தேகங்க, இதோட முடிச்சிடுங்க. ம். எனக்கு எண்ணங்கள் வர்றது எனக்கு வெளியே தெரியுது இல்லைங்க. ஆமா. அதுக்கு ஒவ்வொரு எண்ணத்தோடையும் ஒரு நான் வர்றதா, எனக்கு என்ன வர்றதா, எனக்கு நான் தான் வந்திருக்கேன்னு உணர வைக்குதாங்க. இல்ல ரெண்டும் சேர்ந்து அதான் மொத்தத்துல அந்த நான்கு தான் அதுக்கு அந்த ஒவ்வொரு தாட்லயுமே ரெண்டும் சேர்ந்து வருது. எண்ணமும் தாட்டும் சேர்ந்து தான் வருது. எண்ணம் வேற சரிங்க. தாட் வேற கிடையாது, நான் வேற கிடையாது. சரிங்க. இப்போ ஒரு தாட்ல ரெண்டு பகுதி இருக்கு. சரிங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு பகுதி இருக்கு. சரிங்க. சப்ஜெக்ட்ங்கிறது நான், ஆப்ஜெக்ட்ங்கிறது உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு மேட்டரை காட்டுறீங்களே, ஏதாவது ஒரு மேட்டர் நண்பரை காட்டுறதெல்லாம் நண்பர்லாம் ஆப்ஜெக்ட். சரிங்க. நண்பரை நான் பாக்குறேன்னு நினைக்கிறது சப்ஜெக்ட். சரிங்க. அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டும் கலந்து ஒரு தாட் இருக்கு. ஒவ்வொரு தாட்டா தான் வருது. ஒவ்வொரு ஓகேங்க. தாட்டுலயுமே ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ல நான்கிற கம்பார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் பலம் உள்ளதா இருக்கு. அதனால நான் பாக்குறேன், நான் நண்பரை பாக்குறேன், எனக்கு பயம் வந்திருக்கு, எனக்கு வருத்தம் வந்திருக்கு, எனக்கு கோபம் வந்திருக்குன்னு சொல்லி இந்த நான்கிற கம்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பலம் உள்ளதா மாறிடுது. இப்ப வந்து இவர்தான் ஓனர். இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு தாட் வந்திருக்குனாங்க, அப்ப அந்த நான்ன்றது வர்றதுனாலதான் அந்த தாட்டவே நான் உணர்றேன், எனக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. மொத்தத்துல உங்களுக்கே தெரிஞ்சிருது. நீங்க ஒரு கான்சியஸ் ஆயிடுறீங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் கான்சியஸ் ஆயிடுறீங்களா? ஆமாங்க. ஆமாங்க. கான்சியஸ் ஆகும் பொழுதே அது எதை வச்சு கான்சியஸ் ஆகுறீங்கன்னா ஒரு தாட்டை வச்சுதான் உணர்றீங்க. மொத்தத்துல ஆமாய்யா. தாட்டுன்னுட்டு பேசிக்கிடுங்க. நீங்க நான்கிற வச்சு உணர்றீங்க. தாட்டுல ஒரு பகுதி தான் நான். எது சரிங்க. நடந்தாலும் சரிங்க. தாட்டை வச்சுதான் செய்யறோம். உணர்றதும் தாட்டு தான், உணரப்படுறதும் தாட்டு தான். இப்ப வந்து எனக்கு கோவம் வந்திருக்குன்னா, எனக்கு வேற கோவம் வேற இல்ல, ரெண்டும் சேர்ந்து ஒரே தாட்டு. ஒரே என்னங்க? தாட்டு. ஆமா ஆமா. அப்படிதான் எல்லா தாட்டையுமே எடுத்துக்கணுமாங்க? நம்ம எல்லாமே அப்படிதான். அதான் உண்மை அப்படிதான் இருக்கு. சரிங்க. ஆமா, நம்ம எப்படி சேஃப்டி எடுத்துக்கலாம். ஐயா நான் சுருக்கமா இப்படி எடுத்துக்கிறீங்க, இது பூரா ஒட்டுமொத்தமா மனசுக்குள்ள நடக்குது, மனசுதான் அதை பூரா செயல்படுத்துதுன்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க. அப்படி எடுத்துக்கிடுங்கனாலும் சரிதான். ஓகே. இதுல நம்மளா திங்க் பண்ணி செய்யக்கூடிய பகுதிக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அதை தவிர்த்து அதுவுமே மனசுக்குள்ளதான் இயங்குதுன்னு எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிடுங்க. ஐயா நன்றிங்க, வணக்கங்க, டவுட் தீர்ந்துருச்சுங்க, நன்றிங்க. சரியா. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.